செஞ்சி அருகே தன்னை கடத்த முயன்ற மர்ம நபர்களை சிலம்பக்கோலால் தாக்கிவிட்டு பள்ளி மாணவி தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பிரவீனா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்பாப்பாம்படி பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆதிலட்சுமி. இவங்க தையூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில 6ஆம் வகுப்பு படித்தவர். வழக்கம் போல ஆதிலட்சுமி தினந்தோறும் சைக்கிள்ல வீட்டுல இருந்து பள்ளிக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று காலை ஒரு 9-9:15 மணிக்கு பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி கொண்டு வந்திருந்த போது சைக்கிள் செயின் விழுந்துருது. சைக்கிள் செயின் போட முற்பட்ட போது 2 மர்ம நபர்கள், அதாவது முகக்கவசம் அணிந்தவாறு 2 மர்ம நபர்கள் ஆதிலட்சுமி கையை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறார். மேலும் கையை பிடித்து இழுத்ததுமே கையில் வைத்திருந்த சிலம்பக்கோலால் மர்ம நபர்களை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி அவர் தாயிடம் கூறுகிறார். இது போன்ற சம்பவம் நடைபெற்றது. மேலும் ஆதிலட்சுமி கூறுகையில் அந்த இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர்களில் ஒரு குழந்தை ஒன்று உள்ளதாகவும் கூறுகிறார். ஒரு சாக்கு பையில் குழந்தை ஒன்று கட்டி போட்டு வைத்து எடுத்து செல்கின்றனர் என்று காவல்துறையிடம் தெரிவிக்கின்றார். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த செஞ்சி காவல்துறையினர் என்ன பண்றாங்க, நேரடியாக சென்று விசாரணையானது மேற்கொண்டாங்க மாணவி ஆதிலட்சுமி கிட்ட. தொடர்ந்து இந்த சம்பவம் இதே சம்பவம் தான், காலை என்ன நடந்ததோ அதே தான் காவல்துறையிடம் அந்த மாணவி தெரிவிக்கிறார். இது குறித்து பாத்தீங்கன்னா தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தைக்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பள்ளிக்கு வந்திருக்காங்க. மேலும் மாவட்ட கல்வி அலுவலர் சிவசுப்பிரமணியனும் பள்ளிக்கு சென்று விசாரணையானது மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த சம்பவம் பெற்றோர்களுடைய பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, பள்ளிக்கு சென்று தங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று பார்த்தும் வருகின்றார்கள். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி நதி.